இன்னைக்கு பருப்பு போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து கழுவி குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன். அது வேகட்டுங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போனாரே எடுத்து பார்க்கலாம். வெந்துருச்சு. நம்மளுக்கு இந்த பதம் போதும். இது வந்து தண்ணி வடிகட்டி கொஞ்சம் மிக்சியில் 1-2 அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதோட 3 ஏலக்காய் போட்டுடலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது 1 டம்ளர் பருப்புக்குங்க இதில் 1 டம்ளர் நாட்டு சக்கரை ஊற்றலாம். இப்போ தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிடலாங்க. கொஞ்சம் பாகுப்பதம் இல்லை, சர்க்கரை வந்து கரைஞ்சா போதும் நம்மளுக்கு. சர்க்கரை மட்டும் கரைஞ்சா போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து சர்க்கரை காஞ்சிருச்சுங்க. நம்ம இந்த அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு வந்து ஒன்றும் பாதியாக தான் அரைக்கணும். அப்போ தான் அதுக்கு நல்லா இருக்குது. நோன்னு அரைச்சா அது ஒரு மாதிரி இருக்கும். கடலைப்பருப்பு வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இன்னொரு இது பண்ணிடலாம். மேல் மாவு பண்ணிடலாங்க. இது வந்து முக்கால் போல் வந்து இது கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். அதை போட்டுடலாம். அரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறேங்க. ஒரு பிஞ்ச் சால்ட்டு. இது கட்டி இல்லாமல் நல்லா கலக்கலாம். வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலக்கியாச்சுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை விட்டுறலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. இப்போ நெய் ஒரு ஸ்பூன் விட்டுடலாங்க. பாருங்கள், இப்படி நல்லா ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். எங்களுக்கு வந்து இப்படி கடலைப்பருப்பு வந்து ஒன்றும் பாதியாக அரைச்சா தான் பிடிக்கும். நீங்கள் ஒன்று வேணால் நீங்கள் வந்து கொஞ்சம் மாவை அரைச்சிக்கலாம். எங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட இன்னொரு 1/2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இது போதும். பாருங்கள், பருப்பு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சாச்சு. இது இப்படி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இப்போ இந்த மாவில் டிப் பண்ணி இப்படி போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து எத்தனை உருண்டை கொள்ளுதோ போட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு காமிக்கிறேன். தீ வந்து மிதமாகவே இருக்கட்டுங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. மீடியமில் வைங்க. அப்போ தான் அந்த மாவு வேகும். பாருங்கள், எல்லாம் சுட்டு முடிச்சிட்டேன். எல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-25 உருண்டைக்கு மேலே எனக்கு வந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.